சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிச் செல்ல கூடுவாஞ்சேரியிலிருந்து தாம்பரம் நோக்கி வந்த லாரி ஊரப்பாக்கம் சிக்னல் அருகே வந்தபோது திடீரென பிரேக் கம்பி அறுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சிக்னலில் நின்று கொண்டிருந்த சிறிய சரக்கு லாரி மீது வேகமாக மோதியது. இந்த விபத்தில் சிறிய சரக்கு லாரியின் ஓட்டுநர் பாண்டியன் படுகாயமடைந்தார். தொடர்ந்து பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி தொடர் விபத்து ஏற்பட்டது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட இந்த விபத்தால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தாம்பரம் போக்குவரத்து பிரிவு போலீசார் மற்றும் மீட்பு பணியாளர்கள் காயமடைந்த ஓட்டுநரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டனர். சிமெண்ட் ஏற்றிட்டு வந்தேன் திருச்சியிலேருந்து. லோடு இறக்கிட்டு 2 நாளாக லோடில் இருந்து இங்கே கூடுவாஞ்சேரி ஆப்போசிட்டில் தான் வண்டி நின்றுட்டு இருந்தது. இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்து 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. வண்டி வந்துட்டு இருக்கலே சிக்னல் போட்டாங்க, பிரேக் அடிக்கிறதுக்காக எடுத்தேன். முன்னாடி லைனாக வண்டி நின்றுட்டுருக்கோம். நான் வந்துட்டு இருக்கல வண்டி ஒரு 40 தான் வந்துட்டு. பிரேக் அடிக்கல, சிக்னல் வந்து எப்போதும் நார்மலாக பிரேக் அடிக்கல, பிரேக் கட்ட உடஞ்சிச்சு. வண்டி கண்ட்ரோல் பண்ணணும்னா நானும் ரைட்டில் எப்படி எடுத்தேன். முன்னாடி இந்த ஆட்டோ இந்த வண்டியில் இடிச்சிருக்கீங்க. சிக்னலில் நின்றுட்டு இருந்த வண்டி எல்லாம் பிரேக் ஃபுல்லாக பிடுங்கவும், பிரேக் பெடலே பிடிக்குது. பிரேக் பெடலே பிடுங்கவும் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல, கீரை எதுவுமே பண்ண முடியல. அதனால முன்னாடி அந்த வண்டி ரைட் சைடு ஏறி அழைச்சி